சென்னையில் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலையை ஊழியர்கள் அனுப்பக்கூடிய நிறுவனம் வந்து யாரை வேணாலும் அனுப்புறாங்க திடீர்னு. அப்ப அவங்களுக்கு மருத்துவர்கள் என்ன பிரச்சனை கூட தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த பிரச்சனையை அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். நிரந்தரமான உரிய பயிற்சி பெற்ற பாதுகாவலரை தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துறோம். ஒரு நோயாளிக்கு ரெண்டு அட்டெண்டர் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு நேரத்தில் ஒரு அட்டெண்டர் இருக்கணும், 2 பாஸ் கொடுக்கலாம், 2 அட்டெண்டர் மாறி மாறி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதே போல அட்டெண்டர்ஸ் தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அப்ப அந்த அட்டெண்டர்ஸும் எப்படி அவங்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அங்கே மருத்துவமனையில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து மிக முக்கியமாக மருத்துவமனையில் மருத்துவர்கள் நியமிக்கிறாங்க, செவிலியர் நியமிக்கிறாங்க, ஊழியர்கள் நியமிக்கிறாங்க. அதுவே காலி பணிகளுக்கு நிரப்பப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அரசு மருத்துவமனை வரக்கூடிய நோயாளியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களோ செவிலியர்களோ மருத்துவ பணியாளர்களோ இல்லை. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் என்னன்னாக்க தனியார் மருத்துவமனை பெரிய மருத்துவமனை போனீங்கன்னா சரி, அங்க பிசிஷியன் அசிஸ்டன்ட் இருக்காங்க, மருத்துவருக்கான உதவியாளர் இருக்காங்க. அது பிறகு ஐசியூ போன்ற இடங்களில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அதாவது சோகமா இருந்தாலும் அந்த சோகத்தை போகக்கூடிய வகையில் அவங்க கவுன்சிலிங் கொடுத்து அந்த நோய் தன்மை பற்றி, நோய் எப்படி இருக்கிறது, எப்படி குணப்படுத்த முடியுமா, என்னென்ன சிகிச்சை வழங்கப்படுகிறது, இதெல்லாம் நோயாளியுடைய உறவினர் சொல்லக்கூடிய வகையில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இங்க அரசு மருத்துவமனையில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பிசிஷியன் அசிஸ்டன்ட் கிடையாது, அதே மாதிரி கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, சைக்காலஜிஸ்ட் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் வந்திருக்கு. 30 ஆண்டுகளுக்கு உள்ள நிலைமை இல்ல. இன்னைக்கு ஏராளமான படிப்புகளை படித்துட்டு வர, துணை படிப்புலாம் படித்து வர்றாங்க. கிளினிக்கல் சோசியாலஜிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அதே மாதிரி மருத்துவமனையில பணியாற்றக்கூடிய மருத்துவ உதவியாளர்கள் இருக்காங்க. அப்ப இவர்களை எல்லாம் அரசு மருத்துவமனை பணியமர்த்த வேண்டும். ஏன்னா ஒரு நாளைக்கு 100 நோயாளிகள், புற்றுநோயாளிகள் சிகிச்சை வர்றப்ப அங்க ஒரு மருத்துவரோ 2 மருத்துவரோ இருக்கின்ற பொழுது அவங்க சிகிச்சையில தான் கவனம் செலுத்த முடியும். ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவம் 20 நிமிஷம் செலவு பண்ணவே முடியாது. தனியார் மருத்துவமனை செலவு செய்ய முடியாது. அப்ப இயல்பாகவே புற்றுநோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது ஏராளமான சந்தேகம் இருக்கும், உறவுகள் சந்தேகமா இருக்கும். பல பேர் துவக்க கடத்திலே வரதில்லை, 4வது ஸ்டேஜ்ல கூட வர்றாங்க. அப்ப அவர்களுக்கு கூட ஐயப்பாட்டை போக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கீமோதெரபி கொடுப்பாங்க, கீமோதெரபில முடியெல்லாம் கொட்டி போயிடும், வாந்தி வரும், உடல் சோறு வரும். அப்ப இதையெல்லாம் பற்றி மருத்துவர் ஒவ்வொரு நோயாளியும் விளக்க முடியாது, செவிலியர்கள் விளக்க முடியாது. போதிய அளவுக்கு இந்த கவுன்சிலர்ஸ் இருந்தாலும் அவங்க விளக்க முடியும், அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களால பணியாற்ற முடியும். எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு அரசாங்கம் ஒவ்வொரு துறை சார்ந்த வகையில கவுன்சிலர்ஸ் நியமிக்கணும். அதே போலவே பிசிஷியன் அசிஸ்டன்ட் நியமிக்கணும், வழிகாட்டுகள் நியமிக்கணும். ஒவ்வொரு மருத்துவமனையும் உள்ள நுழைஞ்ச மே ஹெல்ப் ஒரு டேபிள் போட்டு அதுல வரக்கூடிய நோயாளிகளுக்கு எங்கெங்க போகணும், எந்தெந்த ஓபி எங்க இருக்கு, ஓபி நம்பர் என்ன என்பதை அவங்க வழிகாட்டக்கூடிய வேலை அவங்களை நியமிக்கணும். அவங்களை வாலண்டியர்ஸை விட வச்சுக்கலாம். நிறைய பேர் உதவி செய்ய தயாரா இருக்காங்க. ஏற்கனவே சில இடங்களில் மருத்துவ சென்னையில் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அதில் குறிப்பாக மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.